இந்த ஸ்ரீ நடேசர் அபிஷேக வெண்பாவை பற்றி விளக்குங்களேன்னு கேட்டிருந்த ஒரு கேள்வியை நான் இந்த நாள்ல எடுத்துக்கிறேன். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நடராஜர் அபிஷேகம்ங்கிறது இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் இந்த பஞ்சாங்கத்துல ஒரு மூலையில போட்டிருப்பா, இதை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ நடேசர் அபிஷேக வெண்பா அப்படிங்கிற பேர்ல கொடுத்திருப்பா. நடேசர்னு சொல்லிட்டு இந்த நடராஜ பெருமானைத்தான் குறிக்கிறார்கள். ஒரு வருடத்திலே 6 நாட்கள் அந்த நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் என்பது நடைபெறும். நமக்கெல்லாம் ஒரு வருடம் அப்படிங்கிறது இறைவனை பொறுத்தவரை, தேவர்களை பொறுத்தவரை அது ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த ஒரு நாளிலே 6 கால பூஜைங்கிறது நடக்கணும் இல்லையா. இதைத்தான் 6 நாட்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இது என்ன இந்த 6 நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சித்திரையில் ஓணம் முதற் சீர் ஆணி உத்திரமாம். அந்த வெண்பால இப்படிதான் வரும். சித்திரையில் ஓணம் முதற் சீர் ஆணி உத்திரமாம் சத்து தனுவாதிரையும் சார்வாகும் பத்தி வளர் மாசி அரி கன்னி மரு சதுர்த்தசி மன்றீசர் அபிஷேக தினமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்பா பாடலானது முடிகிறது. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சித்திரை மாதத்திலே வரக்கூடிய திருவோண நட்சத்திர நாள், அதற்கு அப்புறம் பார்த்தோம்னா ஆணி உத்திரம்னு சொல்றா, ஆணி மாதத்திலே வரக்கூடிய உத்திர நட்சத்திர நாள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனு ஆதிரை, தனுகு அப்படின்னு சொன்னா தனுர் மாசம், தனுர் மாசம் சொன்னா இந்த மார்கழி மாசம், இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாள். இந்த மூன்றுமே நட்சத்திர பிராதானியத்தின் அடிப்படையிலே நட்சத்திரத்தை கொண்டு அபிஷேகம் செய்யப்படக்கூடிய நாட்கள்.